என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். பெரியபாளையம் ஸ்ரீ பவானியம்மன் கோவிலில் 8,54,00,000 மதிப்பில் 15 அடி உயரம் 5 அடி அகலம் கொண்ட தங்கத்தேர் வெள்ளோட்டத்தை அமைச்சர் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பவானியம்மன் கோவிலில் 8,54,00,000 ரூபாய் மதிப்பில் புதியதாக 15 அடி உயரம் 5 அகலம் கொண்ட தங்கத்தேரானது செய்யப்பட்டது. அதற்கான வெள்ளோட்டமானது இன்று விடப்பட்டது. இதில் அமைச்சர் சேகர்பாபு, அமைச்சர் காந்தி, சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவிந்தராஜன், துரை சந்திரசேகர் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தேர் வெள்ளோட்ட நிகழ்வை தொடங்கி வைத்தனர். பின்னர் அமைச்சர் சேகர்பாபு பேசுகையில், திருக்கோவில்களில் பயன்பாட்டிற்கு இருந்த 68 தங்கரத தேர்களும் 55 வெள்ளிரத தேர்களும் இருந்ததாகும். ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 12 திருக்கோவில் தங்கரதங்கள் பக்தர்கள் காணிக்கையாக ஓட்டப்பட்டதாகவும் ராமேஸ்வரம், சமயபுரம், கோட்டை மாரியம்மன் உள்ளிட்டவைகள் ஒட்டப்பட்டது என்றும் புதியதாக 5 தங்க ரத தேர் பக்தர்கள் நேர்த்திக்கடன் கோரிக்கைக்கு ஏற்படுத்தி தரப்படும் என சட்டமன்றத்தில் அறிவித்தபடி அதன் முதல் நிகழ்வாக தற்போது பெரியபாளையம் திருக்கோவிலில் தங்கத்தேரானது இழுக்கப்பட்டது என்பதை நினைவு கூர்ந்தார். இதில் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் ஓடாமல் கண்டதேவி தேர் 18 ஆண்டுகளுக்கு பிறகு சமூக பிரச்சனையால் நிறுத்தப்பட்டிருந்த தேரை 2 சமூகத்தினையும் ஒற்றுமைப்படுத்தி அந்த தேரையும் ஓட்ட வைத்த பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர்களை சாரும். அந்த வகையில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு புதிதாக 5 தங்கரத தேர்களுக்கு புதிதாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய தலைமையிலே திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திருக்கோயில்கள் தோறும் எங்கெனும் மகிழ்ச்சி கடலில் பக்தர்கள் கோஷம் ஒருபுறம் என்றால், திருக்கோயிலில் ஆலய மணி ஓசை ஒருபுறம் என்றால், தீப ஆராதனைகள் மறுபுறம் என்றால், தெப்பக்குளங்கள் சீரமைப்பு ஒருபுறம் என்றால், திருக்கோயிலிய திருத்தேர்கள் பழுது நீக்குதல் ஒருபுறம் என்றால், திருக்கோயிலில் பக்தர்களுடைய நேர்த்திக்கடன் செலுத்துவதற்கு மரத்தேர்கள் புதிதாக உருவாக்குவது ஒரு புறம் என்றால், திருக்கோயில் பயன்பாட்டிலே இருந்த ஏற்கனவே 68 தங்கரத திருத்தேர்களும் அதேபோல் வெள்ளிரதம் 55 திருக்கோயிலுக்கு சொந்தமான திருத்தேர்களும் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 12 திருக்கோயிலுடைய தங்கரதங்கள் பக்தர்கள் நேர்த்திக்கடனுக்கு செலுத்தப்படாத சூழ்நிலையில் இருந்ததை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துறையினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து 12 ஆண்டுகள் ஓடாமல் இருந்த ராமேஸ்வரம் திருத்தேரையும் 10 ஆண்டுகள் ஓடாமல் இருந்த சமயபுரம் திருத்தேரையும் 8 ஆண்டுகள் ஓடாமல் இருந்த கோட்டை மாரியம்மன் திருத்தேரையும் ஓட்டிய பெருமை இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு சாரும். ஓடாத திருத்தேரை அன்றைக்கு கலைஞர் திருவாரூர் ஆழித்தேரை ஓட்டினார். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.